வணக்கம். சிவன் மாந்திரீகம். இந்த மாந்திரீக சேனலில் காளி அஷ்ட கர்ம மாந்திரீகம் செய்யும் ரகசியம். காளி அஷ்ட கர்ம மாந்திரீக ரகசியத்தில் 8 வகையான அஷ்ட கர்மங்களும் 8 வகையான அஷ்ட கர்மத்தையும் செய்து வெற்றி பெறுவதும், எந்தவிதமான தடையும் இல்லாமல் தடைகளை விலக்கி நற்பலன்களை அதிகமாக தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி படைத்த தாய் தான் காளி. காளியை வணங்குறவங்க, காளியை மாந்திரிக செய்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காளி அம்மாளுடைய அனுக்கிரகத்தை பெறத்துக்கு பல வழியிலும் உங்களுக்கு வழி இருக்கு, செய்து முடிக்கலாம். காளி மாந்திரிகம் செய்து முடிக்கணும்னா அஷ்டகர்மம் 8. ஆனால் காளியினுடைய அனுக்கிரகத்தை பெறத்துக்கு சில ரகசியங்களும் இருக்கும். காளியினுடைய உருவம், அந்த அம்மாளினுடைய உருவப்படம், இதை கற்றுக்க முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விதின்னா என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, அவங்களுடைய உருவப்படத்தை வச்சு அவங்கள நித்தமும் வணங்கி வந்து அவங்களுக்கு உண்டான பூஜை விதி பிரகாரம் செய்து வரலாம். காளிக்கு என்ன பூஜை போட போகிறீங்க? மாமிசம் கலந்த உணவு தான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. கூட மது மாமிச விருந்தையும் தொடர்ந்து அவங்களுக்கு படையலாக போட்டு அந்த படையலை அவங்களுக்கு சிறிதளவு எடுத்து வச்சுட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். காளி என்பது ஒரு மனிதனுக்கு தன்னுடைய எதிரிகளாக இருக்கட்டும், தனக்கு பகைவர்களாக இருக்கட்டும், தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாத தொல்லைகளை கொடுக்குற யாராக இருந்தாலும் காளி ஒருத்தர் வணங்குறாங்க, அந்த அம்மாவை தன்னுடைய மனமாற அவங்கள வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அவங்கள நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாவே அவங்க குலத்தையும் அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் காத்து ரட்சிக்கின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி படைத்த தாய் தான் காளி. இந்த காளி அம்மாவை அவங்களுடைய வீட்டில் அதாவது ஒரு குடும்பம் நடத்துகிறவங்களுடைய வீட்டில் காளியோட ஃபோட்டோ வைக்க மாட்டாங்க, வைக்கக்கூடாது. சிவனுடைய ஃபோட்டோவை வைக்க மாட்டாங்க, வைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்களேனாக்கா, காளி அம்மா நீங்கள் மாமிசம் கலந்த உணவை வச்சாலும் ஒன்றவங்க தான், அவங்களுக்கு பெருசாக தீட்டெல்லாம் எதுவும் சொல்கிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, எந்த விதமான அரக்கர்களாக இருந்தாலும், எவ்வளவு சக்தி படைத்த மனிதர்களாக இருந்தாலும் அவங்களோட போரிட்டு அவங்களுடைய சிரசை வெட்டி உதிரத்தை குடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியும் மிகப்பெரிய ஒரு ஆக்ரோஷ தெய்வமான அவங்களுக்கு நிகர் அவங்கள விட்டால் வேறு யாரும் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் கடவுளாக எதுக்காக ஏற்றுக்கிறோன்னு கேட்டிங்கனாக்கா, கட்டாயமாக காளியை வணங்குறவங்களுக்கு பகையாளி நிறைய பேர் இருப்பாங்க, பகைவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எதிரிகளோ பகைவர்களோ யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்க? ஒன்று அழிக்க ஆசைப்படுவாங்க, இல்லை கஷ்டப்படுத்த ஆசைப்படுவாங்க, அதுவும் இல்லைன்னா அவமானப்படுத்துவாங்க. உங்களை ஒரு மனுஷனாக மதிக்காத துச்சமாக உங்களை நினைப்பாங்க. இப்படி வாழ்க்கையில் எத்தனையோ பேர் காளியை அவங்க மனசார நேசிக்கிறாங்க, அவங்க அவங்கள தெய்வமாக ஏற்றுக்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களுக்கு எதிரிகளும் துரோகிகளும் அவங்கள வெறுக்கத்தக்க மனிதர்களும் அளவுக்கு அதிகமாக இருந்தால் தான் காளி கிட்ட போவாங்க. காளி அஷ்ட கர்ம மாந்திரிகம் செய்யணுன்னாக்கா
8 வகையான மாந்திரீகமும் செய்து முடிக்கலாம். அதில் எந்த விதமான மாற்றமோ குறையோ குற்றமோ கிடையாது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது காளியினுடைய உருவ படமோ இல்லைன்னா காளியினுடைய உருவச் சிலையோ நீங்கள் செய்து வைக்கிறதா இருந்தால் வீட்டில் மட்டும் அதை பயன்படுத்தாதீங்க, வெளியில் பயன்படுத்தலாம். தனியாக ஒரு ஆலயம் வச்சு அங்கே செய்யலாம். இதை நீங்கள் செய்து முடிச்சுட்டு காளி மாந்திரிகத்தை நீங்கள் செய்யணும்னு முடிவு செய்துட்டீங்களா? வணங்கிறது வேற, மாந்திரிகத்தை செய்கிறது வேற. அப்படி நீங்கள் மாந்திரிகத்தை செய்யும்போது அதுக்கு 8 வகையான அஷ்ட கர்மத்தையும் செய்து வெற்றி பெற முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது அஷ்ட கர்ம மை. காளி அஷ்ட கர்ம மையை நீங்கள் செய்து வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு மையை செய்து நீங்கள் 8 வகையாகவும் பிரிக்கலாம். 8 வகையான மையை செய்து அதில் தனித்தனியாக வச்சு நீங்கள் பயன்படுத்துறதும் இருக்கலாம். ஆனால் அதில் முக்கியமாக காளியினுடைய மாந்திரிகத்துக்கு எதிரிங்க தான் முதல் இடம் சொல்லியிருக்கோம். எதிரிகளை அழிக்கிறவங்க தான் அவங்க சொல்லியிருக்கோம். அந்த அழிவையும் மற்றவங்க உங்களை எதையும் செய்யாத அளவுக்கு காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு ரகசிய மையம், மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய மை, உங்களை எந்நாளுமே அந்த காளியம்மா தாயே அருகிலிருந்து காப்பாற்றுவது போல பக்கபலமாகவும் பக்கத்துணையாகவும் இருக்கக்கூடிய ஒரு மையினுடைய ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். அது செஞ்சு வச்சுக்குங்க, உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். காளி அஷ்ட கர்மம் செய்யணுன்னாக்கா அதுக்கு மை வேணும்னு சொல்லியிருக்கேன். அந்த மையை செய்யக்கூடிய பொருளும் அதுக்கு உண்டான மூலிகையும், அது இப்போ சொல்கிறது எதிரிகளையும் கெட்டவங்களையும் அழிக்கக்கூடிய மை. இன்னும் பல மை இருக்குது. இந்த ஒரு மையை வச்சு நீங்கள் செய்ய முடியாததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வசியம் செய்ய முடியாது, மோகனம் செய்ய முடியாது, அதுக்கப்புறம் ஆகர்ஷணம் செய்ய முடியாது, ஸ்தம்பனம் செய்ய முடியாது. மீதி இருக்கிற 4 வகையான பாதகம் தரக்கூடிய அஷ்டகர்மத்தை நீங்கள் செய்யலாம். செய்கிறதுக்கு இந்த மைய உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? சரி, இந்த மை செய்யக்கூடிய மூலிகைகளை சொல்கிறேன். இதோடு என்னவெல்லாம் சேர்த்துக்கணுன்ற ரகசியத்தையும் சொல்கிறேன். முதல்ல கட்டுக்கொடி வேர் எடுத்துக்கணும், ஒன்றாச்சுங்களா? 2வது நாகமல்லி வேர் எடுத்துக்கணும், அந்த பூவையும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பேய் மிரட்டி வேர் எடுத்துக்கணும். பேய் மிரட்டின்னு சொல்லுவாங்க, அதை பேய் விரட்டின்னு சொல்லுவாங்க. துர்கை மூலிகையில் இதுவும் ஒரு மூலிகை தான், இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேய் தேத்தான் வேர் எடுத்துக்குங்க. தேத்தான் வேறுனா என்னன்னு தெரியுதுங்களா? தேத்தான் வேறுன்னு சொல்லுவாங்க. அந்த தேத்தான் கொட்டை இருந்தால் தான் நில புரண்டிய கையில் எடுக்க முடியும். சரி, அதனுடைய ரகசியத்தெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நிலப்புரண்டியும் இருந்தால் நீங்கள் எடுத்துக்குங்க. நிலப்புரண்டி இருக்குதுன்னாக்கா அது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது. அது இருக்கும், நீங்கள் தேடி பாருங்கள். அடுத்தது குலமல்லி வேர் எடுத்துக்குங்க, குலமல்லி வேர். அதுக்கப்புறம் பேய் தும்பை வேர் எடுத்துக்குங்க, பேய் பீர்க்கன் வேர் எடுத்துக்குங்க. இதில் பேய் தும்பை, பேய் அவரை, பேய் பீர்க்கன், அதுக்கப்புறம் நாகமல்லி அந்த இலையும் அந்த பூவையும், இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது நல்லா கேட்டுக்குங்க. கட்டுக்கொடி எடுத்துக்கிறீங்க, நாகமல்லி எடுத்துக்கிறீங்க, பேய் பீர்க்கன் வேர் எடுத்துக்கிறீங்க, பேய் தேத்தான் வேர் எடுத்துக்கிறீங்க, நிலப்புரண்டி வேர் எடுத்துக்கிறீங்க, குலமல்லி வேர் எடுத்துக்கிறீங்க, பேய் தும்பை வேர் எடுத்துக்கிறீங்க, பேய் பீர்க்கன் வேர் எடுத்துக்கிறீங்க. இதை எடுத்துக்கிறது இது மூலிகைக்காக இந்த வேருங்களை காய வச்சு நிழலில் காய வச்சுடுங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா என்ன பண்ணுங்கனாக்கா நாகமல்லி இலையும் அதோடு சேர்ந்து அந்த பூவும், அதுக்கப்புறம் பேய் மிரட்டி இலை, அதுக்கப்புறம் பேய் தும்பை இலை, அதுக்கப்புறம் பேய் பீர்க்கன் இலை. இந்த இலைகளை எடுத்து அதிலே சாறு மாதிரி எடுத்துக்கணும். அந்த சாறை அரைச்சி நீர் ஊற்றி அந்த சாறு எடுத்து
அதை எதற்கு சேர்க்கணுனாக்கா மையம் அரைக்கும் போது அதுக்கு நம்ம வாசனை திரவியம் சேர்க்கும்போது இதனுடைய சாரை தான் அதுக்கு போடணும். இந்த காளி அஷ்டகர்ம மாந்திரீகத்தில் வந்து அந்த மைய அரைக்கணுன்னாக்கா உதிரத்தை கலக்கலான்ற ஒரு பழமொழியும் ஒரு ரகசியம் இருக்குது. உதிரமெல்லாம் கலந்து செய்ய வேணாம். ஒருவேளை நாள்பட்டு அதிகமாக நீங்கள் செய்யாமல் அதை நீங்கள் அப்படியே பதப்படுத்தி வச்சுருக்கீங்கனாக்கா செய்தவங்களவ சில கஷ்டங்கள் கொடுத்துடும். உதிரம் சேர்த்து எப்போவுமே மைய அரைக்கக்கூடாது. சரிங்களா? இது மொத்தமே எடுத்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கங்க, எவ்வளோ நாளைக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த இலைகளையும் பூவையும் எடுத்து அதை வந்து இடித்து சாறு எடுத்து இந்த காய வச்சிருக்கக்கூடிய வேரை அந்த வேரை என்ன பண்ணணுன்னாக்கா கற்பூரமும் தர்ப புல்லும் போட்டு எரிக்கணும். எரித்து சாம்பலாக்கி அதுக்கப்புறமா அஞ்சனா தேவியினுடைய உதவியோடு அஞ்சனக்கல்லை வந்து வாங்கிட்டு வந்து கல்வத்தில் போட்டு நல்லா இடித்து மை போல் அரைச்சி அதுக்கு வாசனை திரவியமெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறமா இந்த நீங்கள் எரித்த இந்த வேர்களுடைய அந்த சாம்பலை அதில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி அதுக்கப்புறமா பதப்படுத்தும் போது இந்த இலையும் பூவையும் சாறு எடுத்து வச்சிங்க இல்லையா, அதில் விட்டுக்குங்க. அதில் விட்டு எடுத்து அது என்ன பண்ண கேட்டிங்கனாக்கா ஒரு மூங்கில் சிமிழ் மாதிரி எடுத்துக்குங்க. அப்படி இல்லைனாக்கா இந்த காலத்தில் அதை எங்கே தேட போகிறீங்க, நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கனாக்கா சில்வரில் வந்து டப்பா மாதிரி வரும், இல்லை பாட்டிலில் வந்து வாங்கி அதை எடுத்து பதப்படுத்தி இது எங்கே புதைச்சி வைக்கணும்னா காளி கோயிலினுடைய காலடியில் தான் புதைச்சி வைக்கணும். நீங்கள் இன்னும் காளி கோயிலை கட்டாமல் இருக்கிறீங்க, இல்லை காளியினுடைய கோயிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா காளி என்பது வந்து நம்ம மகாதேவனுடைய மிகப்பெரிய ஒரு அது ஒரு கதை எடுத்தோம்னா பெருசாக போயிடும். சிவனுக்கு மிகவும் சிவனும் காளியும் வந்து கேட்டிங்கனாக்கா அது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியும் ரெண்டு பேருடைய ஒற்றுமையும் இருக்குது. நீங்கள் ருத்ர பூமியில் புதைச்சி வைக்கலாம், இல்லை மயானத்தில் புதைச்சி வைக்கலாம், இடுகாட்டில் புதைச்சி வைக்கலாம். 48 நாள் புதைச்சி வச்சு இது மைய அரைக்கும்போது ஒரு மந்திரத்தை சொல்லணும், 2 மந்திரத்தை சொல்லணும். சும்மாவே மைய அரைச்சி வச்சிடக்கூடாது. இதுக்கு ஒரு மந்திரத்தை நான் சொல்கிறேன். இந்த மந்திரம் வந்து இது மூல மந்திரமாகவும் எடுத்துக்குங்க, மிக உயர்ந்த மந்திரமாகவும் எடுத்துக்குங்க. இந்த மைய அரைக்கிறதுக்காக மட்டும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் யாருக்காவது செய்து கொடுக்குறதா இருந்தாலும் இல்லை உங்களையே நீங்கள் காப்பாற்றிக்கிறதாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறலாம். சரிங்களா? இந்த மந்திரமாகப்பட்டது உடல் கவசம், உயிர் கவசம், திசைக்கட்டு, எல்லைக்கட்டு, பல வகையான 8 வகையான கட்டுக்களும் உங்களுக்கு யாராவது போடுறாங்கன்னா அந்த கட்டையும் அறுத்தெடுக்கும், உங்களையும் காப்பாற்றும், உங்களுடைய வம்சத்தையும் காப்பாற்றும். நீங்கள் யாருக்காவது செய்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் உதவியாக இருக்கும். சரிங்களா? சரி, 2 மந்திரம் இருக்குது. அதில் ஒரு மந்திரத்தை சொல்கிறேன். இது எல்லா காளியினுடைய மாந்திரிக செய்கிறவங்களுக்கு இது பயன்படலாம். இன்னும் நிறைய மந்திரம் இருக்குது. ஒரு மந்திரமே போதுமானது, கற்றுக்குங்க. இருக்கிற மந்திரத்தில் அப்பப்போ போடும்போது சொல்லிக்கிட்டே வரேன். சரிங்களா? நல்லா உங்களுக்கு வந்து மந்திரத்தை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இப்போ வந்து கேட்டிங்கனாக்கா ஓம் இந்திரன் தந்த நீர், இறைவன் தந்த நீர், சூலகபாலி பரமேஸ்வரி தந்த நீர், என்னை விட்டு எதிரியிடம் சென்று புல்லுருகி பாதாள சிதறுருகி காமுருகி கட்டுருகி முன்கை திரிகி முழங்கால் திரிகி சூலம் திரிகி சுடுகாடு திரிகி சுடுகாட்டு மேல் இருக்கும் உத்திர மேல் திரிகி காளி காளியாய் பிறந்தவளை தக்கன் தலையை அறுத்தவளை கபால சூலம் தரித்தவளை இன்னார் மேல் விட்ட ஏவலை கொண்டு போய் சேர். அதாவது இது ஏவல் விடுறதுக்கும் இல்லை உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கும் எதிரிகளை அழிக்கிறதுக்கும் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். சரி, இன்னொன்று கேட்டிங்கன்னாக்கா இன்னொரு இந்த மைய அரைக்கிறதுக்கும் பயன்படுறதுக்கு இன்னொரு மந்திரமும் இருக்குது. அந்த மந்திரம் வந்து சின்ன அளவில் வரும், அதை கூட முடிஞ்சால் நீங்கள் பயன்படுத்திங்க. ஓம் நமோ காளி, நாராயண காளி, திக்காளி, திசைக்காளி, திசைக்கட்டுக்காளி, என் உயிரும் உன்னுயிரும் உன்னுயிரும் என் உயிரும் என் உயிரும் உன்னுயிரும் வசிய 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 சிம்பட் ஸ்வாக. இந்த மந்திரத்தை சொல்லிக்கலாம். இதை சொல்லி நீங்கள் செய்து வச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு மிகவும் உதவியாகவும்
நல்லதாகவும் இருக்குன்னு பாருங்கள், செய்யுங்க, நன்மையே நடக்கட்டும்.